கேக்குறாரு, ஏன்பா நீ படிக்கிறியா? எனக்கு படிக்கணும்னு ஆசைங்க, 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், இதுக்கு மேல படிக்க முடியல, குழந்தைங்களை பாத்துக்கணும்னு சொல்லும்போது, நீ ஏன்பா கவலைப்படுற? அந்த குழந்தைங்க போய் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கேயே உணவும் கொடுக்குறாங்க, அவங்க நீ பாத்துப்பாங்க, மாசம் 2000 4000 வரப்போகுது, நீ இனிமேல் போய் படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பையன் நான் முதல்வன் திட்டத்திற்கு கீழே ITI படிச்சு, அது மட்டும் இல்லாம அவனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் அவனுக்கு வருது. அதை தாண்டி அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்கார் இல்ல அப்படின்றதால அந்த OAP பணம் 1200 ரூபாய் வருது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஆதரவு இல்லைன்னு நினைக்கிற ஒரு குடும்பத்திற்கு அந்த குழந்தைங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து 4000, அந்த பையனுக்கு ஒரு 1000, அவங்க அம்மாவுக்கு ஒரு 1200. மாசம் மாசம் ஒரு தலைவர் இல்லாத குடும்பத்துல ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் கடைக்கோடி தொண்டனுக்கு மாசம் 6500 ரூபாய் கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறாருன்னு சொன்னா அந்த நிகழ்வு நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கி இருக்குன்னு சொன்னா நம்ம யாரு கீழே இருக்கணும்? யாரு தலைவரா இருந்தா நம்மளுடைய தலையெழுத்து மாறும்? யாருனால நம்மளுடைய வாழ்க்கை உயரணும்னு யோசிச்சுக்கோங்க. சரியான தலைமை இருந்தாதான் நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிறைவு முடிஞ்சிருச்சு. என்னன்னா, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, உங்க வாழ்க்கை உங்க கையில, உங்க வாழ்க்கை உங்க கையில. 25 வருஷம் தொகுதி படாத பாடுபடுறோம். அதுக்கு மேல சிக்காரமலையெல்லாம் யாரோட கோட்டைன்னு சொல்றாங்க. அந்த கோட்டையெல்லாம் அடிச்சு தூக்கி எப்படி உள்ளாட்சி தேர்தல்ல தட்டி தூக்கணுமோ இன்னைக்கு அண்ணன் ராசா நம்ம கூட தொடங்கி இருக்கிறாரு. அதுக்கு மேல நம்ம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம்னு சொன்னதை சொன்ன மாதிரி எடுத்து தட்டி தூக்குன நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல இன்ன வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருந்து என்ன பிரச்சனைனாலும் ஒரு நாளைக்கு அவரோட கார் எத்தனை கிலோமீட்டர் தூரம் சுத்துதுன்னு கூட தெரியல. மாவட்ட செயலாளர் அயராது வந்து வேலை செய்யறாரு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு கூறி மேட்டுப்பாளையத்துல விளாமுத்தூர் குடிநீர் திட்டம் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னு சொன்னா அதற்கு காரணமா இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. 2026 விட்டுறக்கூடாதுங்க. விட்டா அவங்கள மாதிரி நம்மளும் கை கட்டி ஆமாஞ்சாமின்னு சொல்லணும். அப்படியெல்லாம் இல்ல, இது எங்க மண், இது பெரியார் மண், இது திராவிட ரத்தம் சொல்லணும்னா 2026 234 தொகுதியும் அதுல முதல் தொகுதி மேட்டுப்பாளையம் தொகுதியா அடிச்சு தூக்கி தளபதியாரினுடைய கையில. இதுதான் உங்களுக்கு